எல்லாம் சொல்றாங்க. அவரு யூத்லாம் அவர் பின்னாடி தான். அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. லேடீஸ் எல்லாம் அவங்க பின்னாடி தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் சார் நம்ம ரசிகர்கள் எப்படி சார் வந்து ஒரு வாக்காளர் ஆக முடியும்? அது வந்து தான் சொல்றேன். அது ஒரு சம் பெர்சன்டேஜ் அவர் வாங்கலாம். ஆனா வந்து ஆட்சிய பிடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அதெல்லாம் வந்துட்டு என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு வந்து பெரிய மாஸ் இருந்தாலும், கீழ கிரவுண்ட் லெவல்ல, ரூட் லெவல்ல, பூத் லெவல்ல நமக்கு ஆளு வேணும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியோ, ஆண்ட கட்சியோ இல்ல எங்க மாரி தேமுதிகலாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கட்சி ஆச்சு. பூத் லெவல்ல ஆள் இருக்கு. பட் நான் கேள்விப்பட்டேன் அவருடைய கட்சியில வந்து ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து பூத் லெவல்ல கொஞ்சம் ஆள் இருக்காங்க. மத்த இடத்துல எல்லாம் இல்லங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஆளெல்லாம் போடணும். அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து விளையாட்டு இல்ல இது. விளையாட்டு கிடையாது. நீங்க வந்து ஒரு கல்வி ஊக்கத்தொகை குடுத்ததுனாலயோ, இல்ல நீங்க வந்து உங்க ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் சாப்பாடு போட்டதுனாலயோ, நீங்க வந்து வந்து சிஎம் ஆக முடியுமா? அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்.